பேசணும்னு எனக்கு ஒரு எண்ணம். சொல்லுங்கய்யா. ஒரு தடுமாற்றம். அதனால சரி ஐயாட்ட கேட்டுட்டு முடிவு செய்யலாம் அப்படின்னு. சொல்லுங்கய்யா. கொஞ்சம் உடல் தொந்தரவு இருந்தது ஐயா. என்னன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐயா வள்ளல் பெருமானார பாக்குறதுக்கு முன்னாடி அசைவம் தான் உணவு முறையா இருந்ததுங்க. சரிங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ நாங்க அசைவத்தை விட்டு ஒரு 4 வருஷம் தான் இருக்கோங்க. 4 வருஷம். 4 வருஷம். சரிங்க ஐயா. என் திருமணத்துக்கு முன்னாடி விட்டோம். சரிங்கய்யா. அதாங்க அதுக்கு முன்னாடி அசைவ உணவு முறை தான் இருந்தது. அப்புறம் அவர் அதை கிட்ட போக போக இந்த நாள் இந்த தேதி எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே முடிவு செய்யல. அது ஏன் எப்படி விட்டேன்னு தெரியலங்கயா. அது அப்படியே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு, அப்படியே விட்டுட்டேங்க. அதை சாப்பிடணும்ன்ற எண்ணம் வரல, விட்டுட்டேன். சூப்பர் சூப்பர். அதை விட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி லைஃப்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அந்த கொரோனா காலத்துல இந்த அக்குபஞ்சர்ன்ற மருத்துவம் அறிமுகம் ஆகுதுங்க எனக்கு. சரிங்கய்யா. அக்குபஞ்சர்ல ஒரு புள்ளி சிகிச்சை நாடி பார்ப்பாங்க. நாடி பார்த்துட்டு ஒரே ஒரு புள்ளியில ஒரு 5 செகண்ட் சிகிச்சை, அவ்வளவுதாங்க, சொத்துட்டு அனுப்பிடுவாங்க. சரிங்க. அதுல எப்படிப்பட்ட நோய்களும் சுகமாகுது அப்படிங்கறத நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா, எங்க அம்மா மூலமாலாம், எங்க அம்மாவுக்கு வீசிங் இருந்தது ரொம்ப வருஷமா, அது மாற்றம் ஏற்படுறத நான் பார்த்தேன். சரிங்க. நீங்களே செய்வீங்களா? நாங்க மருத்துவத்துக்காக மருத்துவர்கிட்ட போயிருந்தோங்கய்யா. சரிங்க. இதெல்லாம் பாக்குறப்ப இதை படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேங்கய்யா. அதுக்கு என்ன பேரு? அக்குபஞ்சருங்க. அக்குபஞ்சர் மருத்துவம். சரிங்கய்யா. சரிங்க சரிங்க. ஆமாங்க, அக்குபஞ்சர் தான். இதுதான் ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதியில நமக்கு எப்படிங்க சித்த மருத்துவம் தானே நம்மளுடைய பேஸ், நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். சரிங்கய்யா. சரிங்க. இந்த மருத்துவம் வந்து சீனாவுடைய பாரம்பரிய மருத்துவம். ஆனா இப்ப வந்து இது சீனாலேயே இல்ல, அது முழுசா மாறி இருக்கு. அது அலோபதி எப்படி இப்ப சித்தாவும் அலோபதியும் கலந்து இப்ப பண்றாங்களோ அது மாதிரி அக்குபஞ்சரையும் அந்த அதோடைய ரூட் காசை பிடிக்காம, அந்த தத்துவத்தை பிடிக்காம மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க இப்போ நம்ம பேசுறதுங்க அது தூய்மையா எந்த மருத்துவ முறையும் கலக்காம ஒரு தூய்மையான அடிப்படையில அந்த சிகிச்சை நடக்கிறது. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படி இறைவனுடைய கருணையால அப்படி அதை படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமையுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அழகப்பா யூனிவர்சிட்டியில அந்த 1 வருஷ கோர்ஸை படிக்கிறேன். படிச்சுட்டு அந்த மருத்துவத்தை சும்மா சொந்தக்காரங்களுக்கு தான் செய்யறேங்க. அதுல நிறைய மாற்றம் ஏற்பட்டு ஒரு இடத்துக்கு 3 இடமா கிளினிக் போடுறேன். 3 இடமா கிளினிக் போட்டு இப்ப ஒரு வாரத்துக்கு 100 பேருக்கு மேல பாக்குறேன். சூப்பர் சூப்பர். நிறைய பேருக்கு சுகமாகிட்டு இருக்கு. ஆமாங்க. இதுல என்னன்னா நான் யார்கிட்டயும் எந்த பணமும் வாங்கல, மருத்துவத்துக்காக பணம் வாங்கிக்கிறல. ஏன்னா நமக்கான வாழ்வாதாரத்துக்கு பணம் கிடைக்குது இல்லைங்கய்யா. எனக்கு நான் ஒர்க் பண்றேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அற்புதம் அற்புதம் அற்புதம். நல்ல அற்புதமான. ஆமாங்க. இதுல எனக்கு ஐயாட்ட கேட்டு தெளிவு பண்றது என்னன்னா, இப்ப எனக்கு சில இந்த இப்படி நடந்துட்டு இருந்ததுங்க. இதுக்கு நடுவுல எனக்கு திருமணம் ஆகுது. என் மனைவியும் அசைவம் தான் உணவு முறை. அவங்க நிச்சயதார்த்ததுக்கு அப்புறம் நானும் அவங்கள்ட்ட சொல்லல, அவங்க சொல்லாமே அவங்களே சைவமா மாறிட்டாங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு இன்னைக்கு வரைக்கும் அதுவும் அந்த குழந்தையும் சைவமா தான் வளர்க்குறோம். திருமகனாருடைய வழிகாட்டல்ல தான் போகுதுங்க. இப்போ எனக்கு ஒரு 1.5 வருஷமா அதிகமா யூரின் போக ஆரம்பிக்குது. யூரின் ஆமா தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல புண்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல புண்ணு தோல் மேல. ஆமா ஆமா ஆமாங்க, வாயில யூரின் போற இடத்துல அப்படி. சரிங்கய்யா. புண்ணுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நான் இந்த மருத்துவ முறையில நான் முயற்சி செய்யறேன். இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் கழிவுகள் ஏற்படும் இல்லையா. நம்ம இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் விலகி போகும்ல, ஒரு நல்ல பாதையில போகும். அப்படியானதாதான் இத நான் பாக்குறேன். அப்படிதான் பாத்தீங்க. இப்ப தொந்தரவு அதிகமாக ஒரு 2-3 மாதமா ஒரு சன்மார்க்கியம் மூலமாவே பெருமகனாருடைய வழியை ஃபாலோ பண்ற ஒரு சித்த மருத்துவர் அறிமுகம் ஆகுறாரு. இப்ப அதை மருந்து எடுத்துக்கலாமா வேணாமான்னு எனக்குள்ள ஒரு குழப்பம். அது உங்களை மாதிரி யாராவது பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கய்யா, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது நான் புரிஞ்சுக்கிறது, இறைவன் எனக்கு ஏதோ ஒரு நல்லதான் செய்யறான், இதை நான் கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு அச்சங்கய்யா. இல்ல நம்ம பேசிக்கான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா,
நமக்கு வர்ற துன்பங்கள் வந்து பெரும்பாலும் நோயா வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வறுமையா வந்துடும். வேலை கிடைக்காது, இல்ல இருக்கிற வேலை போயிடும், கடன் தொகை வந்துடும், இல்ல நல்லா சம்பாதிப்போம் எங்கன்னா கொண்டு போய் விட்டுடுவோம். அதை வந்து அஜாக்கிரதை, அறியாமை, அந்த கவனம் இல்லாம இருக்கிறது, நீங்க எப்படி நீங்க வந்தாலும் அது விதியில வந்துதான் உட்காந்துரும். நமக்கு வர்ற துன்பங்கள் வந்து பகையோ நோயோ குடும்பத்துல பிரச்சனையோ எது எப்படி வந்தாலும் இந்த இந்த துன்பங்கள் இதெல்லாம் துன்பங்கள் வரிசையில வந்துடுது. இந்த துன்பங்கள் ஏன் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் செஞ்ச வினைதானுங்க. நீங்க ஏன் அந்த வினையை செஞ்சீங்க? தவறான பாதையில போயிருக்கேன். ஓகே, ஏன் நீங்க தவறான பாதையில போனீங்க? அதுல அறியாமை தாங்க. அறியாமை, அந்த இந்த விவரம். அறியாமை விட்டுடுங்க. ஏதோ போறீங்க தவறான பாதையில. நீங்க விரும்பி போறீங்களா விரும்பாம போறீங்களா? தவறான பாதைன்னு நான் அது தெரியலைங்க. நான் விரும்பினது இல்ல. அப்படி தவறான பாதை நீங்க அப்புறம் தான் சொல்றீங்க. விரும்பிதான் போறீங்க. ஏதோ ஒண்ணு அடைய தானே போறீங்க. ஏதோ ஒண்ணு அடையணும்னு போறீங்க. அது இன்பமா இருக்கணும் தானே அடைய போறீங்க. இன்பத்தை நீங்க ஏன் விரும்புறீங்க? இப்போ ஒவ்வொரு ஜீவனுடைய சுபாவ குணம், அது எறும்புல இருந்து பரம ஞானி வரல, இயல்பான ஒரு குணம் ஒண்ணு இல்லைன்னா தான் இன்பமாக இருக்க வேண்டும். இது இயற்கையாகவே இருக்குது. இது நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த ஒரு ஜீவனும் இந்த கட்டுக்குள்ளதான் இருக்கும். அவான்றது அதாவது நம்ம பிறவிதோறும் நம்மை உடனிருந்து வஞ்சித்து கெடுப்பது எது என்றால் அவா அப்படின்றார் திருவள்ளுவர். அவான்றது விருப்பம். விருப்பம்னா நான் இன்பமாக இருக்க வேண்டும். அது ஏன் நீங்க இன்பமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜீவன் நினைக்குது. அந்த ஜீவன் தவறான பாதை, நியாயமானதோ இல்ல நியாயம் இல்லாததோ, ஆக மொத்தத்துல தான் இன்பமாக இருக்க வேண்டும். நியாயமா போக பாப்பா அது கிடைக்கலன்னா அது ஜீவன் அநியாயமா போயிடும். அதனுடைய இது வந்து எப்படியாவது இன்பமாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த டைம்ல பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல தான் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு ஜீவனுடைய சுபாவ குணம், விருப்பம். அதுதான் அவான்றது. அது வந்து உங்களுடைய சுயம், உங்களுடைய செல்ஃப், இன்னர் செல்ஃப்ல தவறு இல்லைங்களா? நான் தவறுன்னு சொல்ல. இப்ப என்னன்னு நீங்க அனலைஸ் பண்ண பிறகுதான் இதுக்கெல்லாம் நீங்க என்ன கேட்க வர்றீங்களோ அதுக்கான வந்து விடை வந்து உங்ககிட்டவே இருக்கு, வெளியில யாருகிட்டவே இல்ல. ஆனா நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்க்கல. ஆக நம்ம தவறான பாதையோ தவறு இல்லாத பாதையோ நியாயமானதோ நியாயம் இல்லாத முறையிலோ ஆக மொத்தத்தில் நீங்க இன்பத்தை அனுபவிக்க விரும்புறீங்க. உங்களுடைய சுயம் அதாவது இருக்கிறேன் அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது எப்பவுமே இன்பமாக இருக்கிறது, அது விரும்புது. ஆனா அதனுடைய நிலை வந்து அதுக்குள்ள இருந்து அது கிடைக்கல. இப்போதைக்கு அதுக்குள்ள இருந்து கிடைக்கல. அது வெளியில இருந்து தான் அது உள்ள வரணும். இப்போதைய நிலை, அதனுடைய நிலைப்பாடு அது இன்பமா இருக்கிறன்னா வெளியில இருந்து தான் வரணும் இல்லைங்களா? நீங்க இன்பமா இருக்கா ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு மசாலா தோசையோ ஒரு பூரியோ ஏதோ ஒண்ணு சாப்பிட நினைக்கிறேன். என்னமோ எத்தனையோ வகையான விதவிதமான இன்பங்கள் இருக்குது. மொத்தம் வந்து மது அருந்தணும்னு பார்ப்பான், அதுல ஒரு சுகம். மொத்தம் வந்து புது படம் 1000 ரூபாய்னாலும் பரவாயில்ல, அது கர்ண சுகம். அக மொத்தத்துல இன்பமாக இருக்கணும் விரும்புது இல்லைங்களா? அந்த இருக்கிறேன்ற உணர்வுக்கு அந்த இன்ப அனுபவம் ஏன் தேவைப்படுதுன்னு கேட்கிறேன். அந்த யாருக்கான ஒருத்தருக்கு இருந்தா பரவாயில்ல, எல்லா உயிருக்குமே தன் இன்பமா இருக்கணும்னு ஒரு அவா இருக்கு இல்லைங்களா?
அது தானா தான் விரும்பி வருதில்ல, அது ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிருக்கு. இறைவன் பிக்ஸ் பண்ணி இறைவன் அந்த குணத்தை இறைவனை விட்டுடுங்க. இறைவன் வந்து இப்ப நீங்க இறைவனை பார்த்திருக்கீங்களா? இல்ல. இல்ல பார்த்தவங்க யாராவது உங்களுக்கு காமிச்சிருக்காங்களா? இல்லங்க. இல்ல அப்ப இப்ப நம்முடைய நிலைக்கு அவர் தேர்ட் பர்சன் தான். ஓகேங்களா? நான் சொல்றது தப்பு இருக்கா? இல்ல இல்ல தவறு இல்லைங்க. கடவுள்ன்றது இப்ப நம்முடைய நிலைக்கு அவர் தேர்ட் பர்சன் தான். தேர்ட் பர்சனை பத்தி இப்ப பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள மட்டும் பேசுங்க. நீங்க உங்களுடைய உணர்வு இன்பமா மாத்தணும்னு விரும்புறீங்க. அது இயற்கையா இருக்கு, ஏன் இருக்கு, இது ஏன் இருக்குன்னு இது குறித்து ஆய்வு செய்யணும். ரைட்டு. இந்த இன்பம் வந்து வெளியில இருந்து தானே உள்ள கொண்டு போறோம் நாம. கையில காசு, ஆமா கையில காசு இருந்தாதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அருணகிரிநாதரு நிறைய சொத்து வச்சிருந்தாரு. அந்த அவங்க பெற்றோர் இறக்கும் பொழுது அவங்க அந்த அம்மா சகோதரிகிட்ட சொல்லிட்டாங்க, தம்பிய கண் கலங்காம பாத்துக்கிட்டு, கண் கலங்காம பாத்துக்க. தம்பி தவறான வழியில போறாரு, அக்கா காசு கொடு காசு காசு கொடுன்னு மொத்தத்தையும் கொண்டு போய் விலை மாதுகிட்ட கொடுத்துட்டாரு. ஒண்ணு இல்ல, மொத்த வியாதியம் வந்து சேர்ந்துச்சு. அப்ப கூட இச்சை போல காசு இல்ல. அவ இல்லாம இருக்க முடியாது. எல்லா வீதும் எனையடைந்த குற்றம் சொல்றா இல்லைங்களா? ஏகப்பட்ட வியாதி வந்துச்சு, இருந்தாலுமே கூட அந்த இச்சை போகல. அத ஒண்ணு இச்சை போனோம், அது போகல. இச்சைய பூர்த்தி பண்ணணும், காசு இல்ல. அங்க ரெண்டு பக்கமும் இடிக்குது. அத எப்படி போனாலும் மேலும் மேலும் அடிஷனல் வியாதி வந்துகிட்டு தான் இருக்கு. ஆக இந்த இன்பம் கடைசியில துன்பமா மாறுது. அப்ப நான் இல்லாம போனா நல்லா இருக்கும் முடிவு பண்றாரு. நானுன்னு ஒண்ணு இல்லாம போனா நல்லா இருக்குமே, நான் இருக்கிறதுனால தானே அவான்றது என் கூட இருக்கு. அதனால திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறாரு, கீழே விழுறாரு. நாம ஏறினா அது மாதிரி ஆயிட முடியுமா? முருகப்பெருமான் வந்து குருவ எலும்பு கூட தராரு. காரணம் அவருடைய வாழ்க்கை வந்து திடீர்னு ஒரு ஏற்பட்டதே ஒழிய அவர் பல ஜென்மங்கள்ல வந்து அவர் இறை அடியாரா யோகியா இருந்தது. அது பரிணாமம் வளர்ந்து அவர் நிறைவாகி இடையில உலக மக்களுக்கு இந்த இச்சையை பற்றி உணர்த்துறதுக்காக தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு சில காலம் அந்த மாதிரி வச்சிருக்காரு. இது உலக மக்கள் அவருடைய இதுல வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லைங்களா? திடீர்னு எல்லாம் வந்து வந்துறாங்க. அப்படி வர்றதுன்னா இப்ப அடியேன் வந்து அது மாதிரி கோபுரத்து மேல ஏறி கீழே இருந்தா அதே முருகப்பெருமான் வண்ணம் இல்லையா? அவருடைய ஆன்மா ஆல்ரெடி பக்குவம் அடைஞ்சிருக்கு. இப்ப அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை அவருக்கு ஏதோ கொஞ்சம் அதை வந்து அகம் திரும்பணும் உறுதியாக்குறதுக்கு அவரு சைடு ஒரு 5%, 95% உலக மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை பாடமா மாறிடும். ஆக இப்போ அவனால நம்ம இன்பமா இருக்கணும்ன்றோம். இந்த இன்பத்தை வந்து தனக்குள்ள இல்லாம வெளியில இருந்து தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. வெளியில நீங்க பாக்குற எதுவுமே ஜட பொருள் தான், அது உணர்வு கிடையாது. சோலாபுரி சாப்பிடுறீங்க, நல்லாதான் இருக்கு. ஆனா சோலாபுரிக்கு அறிவு இருக்கா? இல்ல. அதனுடைய தன்மை, சுவை தன்மை, அதுக்காவது அறிவு இருக்கா? அறிவில்லாத பொருள் அறிவாகிய சித்துக்கு எப்படி இன்பத்தை தர முடியாது. ஆனா இன்பமா இருக்கே, இல்ல அதுதான் மாயை திரை ஆண்டவர் போடுறாரு. எது வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் இறைவனால. பொய்ய மெய்யாக்க முடியும், ஆனா மெய்ய பொய்யாக்க முடியாது. மெய்யே மெய்யாகி என்று விளங்கி அது எப்பவுமே மெய்யாதான் இருக்கும். அந்த மெய்யை மறைக்கிறதுக்கு பொய் இன்பத்தின் மூலம்தான் அந்த மெய் இன்பத்தை அனுபவ ரீதியா தன்னுடைய சுயானுபவத்துல அனுபவிக்க வேண்டியதுக்கான புற உலகத்துல இன்பத்தை நாடும்படி செய்து அந்த இன்பத்தை துய்த்து பிறகு அந்த இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது. இது எல்லாமே வினை, இது வினையா மாறிடுது. இது எல்லாமே ஏன் இந்த அவா உருவாகணும், அதுக்கு நாம செயல்படணும். அப்படி செயல்படும் போது
நியாயமான முறையில போன்னு கிடைக்கலன்னா அநியாய முறையில போறோம் அப்படிங்களா? அது வினையாசத்து. இந்த ஒரு ப்ராசஸ் ஏன் கடவுள் தான் வச்சிருக்காரு. அதனால இது ஏன் வச்சிருக்கிறான்னா, நீங்க தன்னை அறியணும், உங்களை அறியணும். அல்டிமேட்டா அது நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் எல்லாமே திட்டமிட்டு இறைவனுடைய திருவருளால் திட்டமிடப்பட்டல. யாருமே அவங்களா செய்யல. இப்ப புலி இருக்கு, புலி தன் குட்டிக்கிட்ட பாசமா இருக்கு, ஆனா மான அடித்தீர அது துடிக்கிறது தெரியுத, அந்த இதுல திரை மறைச்சல. அப்ப அதை பொருட்படுத்தல. அது ஒரு பொருளா பாக்குது. அதுக்கு எனக்கு தேவை. ஆனா தன் குட்டிக்கு வரும்போது அந்த பாசம் அன்புன்றது ஒரு சிறிய மிகச்சிறிய வட்டத்துக்குள்ளதான் அது இருக்கு. ஆனா மனிதன்ல அந்த வட்டம் மிகப்பெரிய வட்டமாகி அந்த வட்டமே கட்டாகி பவுண்ட்லெஸ் அது மாறணும். அதுக்காக எல்லா ப்ராசஸும் வருது. ஆக நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் அறம்பாவம் இது எல்லாமே இறைவனுடைய திருவடி விதிக்கிறது தான் நமக்கு வருது. ஆக அல்டிமேட்டா நம்ம என்ன உணரணும், இதன் மூலம் வியாதி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாடத்தை கற்பிக்க வருது. என்ன பாடத்தை கற்பிக்க வருது? நீ உன்னை உணர்வாயாக, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரத்தை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. ஆக அவர் என்ன சொல்றாரு? தன்னை அறிந்தால் இன்பமுறலாம், தன்னை அறிந்தால் இன்பமுறலாம், தன்னை அறியாவிட்டால் துன்பம் தான். அதுக்கு ஒரு பாட்டு, தன்னை அறியா என்னை இன்னல் உற செய்தாயே தகுமோ 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 இறைவா. ஆக தன்னை அறிந்தால் இன்பம், தன்னை அறியாவிட்டால் துன்பம். ஆக இந்த துன்பம்ன்ற ப்ராசஸ்ல தான் இதுல இன்பமும் துன்பமும் கலந்து இந்த அனுபவங்கள் மூலம் புறத்திலிருந்து பெறப்படுகின்ற அனைத்து வகையான இன்பமும் நமக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்த பொய் மெய்யாக்கி நமக்கு ஆண்டவர் ஊட்டுகின்றார். அதனால்தான் இன்பம் துன்பம் என்கின்ற கிரீடத்தை தாங்கி கொண்டு வருகிறது என்பதை நம்ம 4ஆம் வட்டம் தான் தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த வினையிலிருந்து மீள முடியுமா அப்படின்னா சமய மத மார்க்கங்கள்ல அது கஷ்டமா தான் சொல்றாங்க. எதுக்கு இல்ல, இந்த பதிகம் படிக்கலாம், அந்த பதிகம் படிக்கலாம், இந்த பரிகாரம் பண்ணலாம், இதெல்லாம் ஓரளவுக்கு 10%, 15%, 20% நமக்கு அது கழிஞ்ச மாதிரி தெரியும். திருப்பி அது வேற ரூபத்துல வந்துடும். 100% போக்க முடியுமா? முடியும்ன்றதுதான் சுத்தமா இருக்கு. நீ எப்பொழுது அகம் திரும்புகின்றாயோ அந்த நொடியிலே உன்னை பிடித்த அனைத்து தொல்லைகளும் விலகிவிடும். ஆக நீ உள்ள வரணும், புறநிலைகளை கடந்து உள்ள வரணும், உண்மையான வாழ்வுக்கு வரணும். தேக உணர்வு, மன உணர்வு இதெல்லாம் புறச்சூழல். உங்களுடைய உணர்வு தான் உண்மை மனிதன். அதாவது மனிதன் 3 பகுதிகளால் ஆனவன். ஒண்ணு உடல் தோற்றம் இல்லைங்களா, இதுக்கு உள்ளீடா இருக்கிறது உயிர் உணர்வு. இந்த ரெண்டுத்துக்குமே மகா காரணமா இருக்கிறது அறிவு ஆகாசம். ஆக அறிவு ஆகாசம் ஒரு அழுத்தமான மிக 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 நுண்ணிய உணர்வு. அது அந்த அறிவு அல்லது உணர்வு. அது ஒரு உணர்வு சுடர் அப்படின்னு சொல்லலாம், அறிவு ஆகாசம் சொல்லலாம். அந்த அறிவுன்னா சித்து ஆகாசம், சித்தாகாசம், சித்தாகாசம், சித்தம்பரம். இது ரொம்ப ரொம்ப அனுத்துவமானது. ஒரு குண்டூசி நுனி மேல 1,00,000 உணர்வு நிலைகளை வைக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. அதுதான் நம்முடைய அனாதி நித்திய நிலை. அந்த உணர்வுக்குள்ள உணர்வாகத்தான் இறைவன் இருக்கார். 2 பேரையும் பிரிக்க முடியாது. ஆக அந்த நிலையை உணர்வுகிற வரையில இது அவஸ்தைகள் இருந்துகிட்டுதா இருக்கும். நீங்க இதுல உங்களுடைய விஷயத்துக்கு வருவோம். அதாவது நீங்க பிறருக்கு செய்றீங்களா இலவசமா அக்குபஞ்சர் செய்றீங்க இல்லைங்களா, பலருக்கு சுகம் ஏற்பட்டிருக்கு. இது நீங்க ஒரு அகங்காரத்துல செய்யல, நீங்க ஒரு எல்லோரும் பயனடையணும் அப்படின்னு நீங்க அந்த அக்குப்ரெஷர் மெத்தட்ல நீங்க கொண்டு போறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனா இப்ப ரைக்கின்ற ஒரு மெத்தட்லாம் வருது, பிராணிக்கியல்
அது முழுக்க முழுக்க தவறானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல நீங்க தியானம் செய்து அந்த தன்னுடைய சக்தி, தன்னுடைய ஆற்றல்னு சொல்லிட்டு நினைச்சு அதை அவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒளி வட்டத்தை டச் பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வினை வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்பர் ஆகும். வினை வந்து அழிக்க முடியாது. இறைவனுடைய அருள் மட்டும்தான் அழிக்கிற சக்தி உண்டே தவிர வேற எந்த ஆற்றலுக்கும் வினையை நிர்மூலமாக்குற சக்தி கிடையவே கிடையாது. அப்ப அவங்களுக்கு குணமாகுதுன்னா இவங்க அதை டச் பண்ணும் போது, நான் எண்ணத்துல அதை டச் பண்ணும் போது இவங்களுடைய ஜீவன்ல இருந்து, அதாவது ஆத்மாவுடைய ஏகதேச சக்தியை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதை பாஸ் பண்ணும் போது அது டிரான்ஸ்பர் ஆகுது. இதை அவங்க வாங்கிக்கணும். அதனால இறுதி காலத்திலேயோ அல்லது பல பிறவிகளுக்கோ அதை அவங்க அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா அதுல வந்து அகங்காரத்தோட தன்னுடைய இதுல இது பண்ணி அதெல்லாம் அதை வச்சு காசும் சம்பாதிச்சுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறானது, ஆபத்தானது. கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயா சொல்றத பத்தி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. அது தவறானது. ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்து அவர் ஃபாரின்லாம் போற இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் திடீர்னு நெட்ல பார்த்து அது யாரோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அடியன் வீட்டுக்கு வந்தாரு. சுவாமி சரவணானந்தாவுடைய புக்கெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. சிஸ்டர் சன்மார்க்கம்ன்றத பத்தி அவர் விரும்பி கேட்டாரு. ஒரு 2-3 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 2-3 முறை போன் பண்ணாரு. என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட இதை சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, சரவணன் சுவாமி எல்லாம் பத்தி ரொம்ப விரும்பி இது பண்றாரு அப்படின் போது பேச்சுவாக்கில் சொன்ன, அவர் வந்து பிராணி கில் பண்றாரு, ஃபாரின்ல எல்லாம் நிறைய பேர் விரும்பி கூப்பிடுறாங்க, மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிடறாருன்னா உடனே ஒரு ஐயோ அந்த தொழிலை தயவு செய்து விட்டு சொல்லுங்க, நாங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சு கடைசியில அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு நொந்து கெட்டு போயிட்டாரு, தயவு செய்து அதை விட சொல்லிடுங்க, இதுதான் நீங்க அவருக்கு செய்யற உதவி, இது வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். அவர் தியானம் தான் பண்ணுவார், தியானம் பண்ணி பட் அதுக்கான காசு வாங்கிடுவார். இது என்ன ஆகுனா ஒரு பெரிய பேராபத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால அவருக்கு ஒரு நாசுக்கா சொன்னேன். அவர் என்ன நினைச்சாரு, அப்புறம் போன் கான்டாக்டே பண்ணல. ஏன்னா இதுல நம்பிக்கை என்னன்னா தொழிலுக்கே உட வச்சானே அப்படின்ட்டு அது அவங்க விரும்பல. அது ஒரு வினைதான். அதனால நீங்க பண்ணது அக்கு பஞ்சர் ஆகட்டும், அக்கு ப்ரெஷர் ஆகட்டும், அது வந்து அது உடல் ரீதியா வந்து முறைப்படி செய்றீங்க. அது முறைப்படி மருந்து இல்லாம நீங்க அந்த புள்ளிகளை துண்டி போறத இது தப்பு கிடையாது. அதுவும் நீங்க இரக்கத்தோடு செய்றீங்க. இதனால புண்ணியமே தவிர இதனால அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதை நீங்க தொடர்ந்து செய்யலாம். ஆனா இறைவனை விண்ணப்பம் பண்ணீங்கன்னா இறைவா வந்து இது வந்து எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வந்து அவங்க சுகமா இருக்கணும் அப்படின்னு செய்யறமே தவிர என்னுடைய ஆட்கள்ன்றது ஒண்ணுமே கிடையாது, நீ நினைச்சா அவங்களுக்கு இது பண்ண அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டு இந்த புண்ணிய செயலை தாராளமா செய்ய. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற அது வந்து 100% கியூர் பண்ண முடியும். ஆனா நீங்க அந்த சத்விசார தியானம் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள வரணும். அகநிலையை உணர்வதற்கான முயற்சி செய்வதற்காக உங்களுக்கு அது இந்த ஒரு சோதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற இதுக்கு வந்து மருந்து சாப்பிட்டுக்கலாம். டைம் பீயிங் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப அதே அக்கு பஞ்சர் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும்னா உங்களுக்கு வேலை செய்யாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் அங்க வந்து நிக்கிறாரு. அது வினை இருந்த ரூபத்துல வந்து நிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மருத்துவமோ அங்க வந்து பின்வாங்கிடும். அது அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வர்றாரு, அவர் வினையை அனுபவிச்சு உண்மைங்க. இந்த 1.5 வருஷம் அளவுல நான் உள்ளத்துல நிறைய திருத்திருக்கேன். அந்த அகங்காரம் எனக்குள்ள இருந்த ஆணவம் எல்லாம் இந்த தொந்தரவுனால இறைவன்கிட்ட விளக்க பொருத்தி வச்சுட்டு அழுது இறைவா பெருமானாரத்தையும் அழுந்ததுல என் உடலுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றங்கள் ஆன்ம அனுபவம்னு சொல்லுவாங்க.
அது அந்த அந்த மனிதனுக்கு மட்டுமே உணர்த்தக்கூடியது. அதை நான் நெருங்குற தன்மை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துருக்கேன். அதுக்கு உடம்பு தாங்கணும் இல்லைங்க, ரொம்ப மெலிவுற்று ரொம்ப இதாயிட்டேன். அதான் ஒரு 1.5 வருஷமா தாங்கிட்டு இருக்கேன். சரிங்க சரிங்க சரிங்க. இல்ல உங்களுக்கு அதனால எனக்கு அந்த சரியாயிடும். தோத்திரம் பண்ணுங்க. விடைகாலம் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆடியோ அனுப்புறேன், அந்த ஆடியோ பாருங்க. உங்களுக்கு நம்ம குரூப் பழைய குரூப்ல வெளியில வந்தாச்சு. புதுசா புதிய நண்பர்களுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு. 4 வருஷமா வாட்ஸ்அப் 3 குரூப் நடத்திட்டு இருக்கோம். ஆனா அது 8 மாசம் முன்னாடி வெளியில வந்தாச்சு. இப்ப புதிய நண்பர்களுக்கு அதுக்காக குரூப் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 3-4 மாசமா தான் ஓடி இருக்கு, குறைஞ்ச பேருக்காக. அதுல நீங்க உங்க லிங்க் அனுப்புறேன், விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணுங்க. உள்ளொளி தியான பயிற்சி நீங்க நம்ம இது இருக்கு லிங்க், யூடியூப் சேனல் வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல இருக்காது, இங்கிலீஷ்ல. வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல பாருங்க, உள்ள போய் பாருங்க. எல்லாமே சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய திருவருட்பா விளக்கம் தான் முழுக்க முழுக்க இருக்கும். அதுக்கு யாருடைய அடியனுடைய சொந்த கருத்து எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி சொந்த கருத்துக்கான ஒரு அறிவும் அடியனுக்கு கிடையாது, சிற்றறிவு கூட கிடையாது. சுவாமிகளுடைய இதைதான் சிம்பிளிஃபை பண்ணி அதை பகிர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல போய் பாருங்க. இது ரெகுலரா உங்களுக்கு அந்த தியான பயிற்சி பண்ணுங்க. சிற்றபை தியானம், சிற்றபையில மனம் பதிக்க 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 அந்த வினை சூழல் ஆண்டவரை விலக்கி விட்டுருவார். அதனால சகல நன்மைகளும் கிடைக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமான் அந்த 1873 கடைசி இதுல கொடியேற்றிட்டு சன்மார்க்க கொடியேற்று பேரோபதேசம் பண்ணும் போது கடைசியில சொல்றார், உங்களுக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமான உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது ஆண்டவர் கட்டளை சத்தியம் அப்படின்ற அந்த இந்த இடம் அப்படின்றதுதான் ஞான சரியில இங்கே வம்மின் அப்படின்றது உங்களுடைய தலைக்கு நடுவுல இருக்கிற அந்த நிராதார நிலையத்துலதான் அந்த சிற்றம்பலம் என்கின்ற சிற்றபை இருக்குது. அந்த சிற்றபையில தான் மனதை நிலை நாட்டணும். அந்த சிற்றபை வாழ்வு மேற்கொள்பவர்களுக்கு எல்லா நன்மையும் சூழும், எல்லா தீமைகளும் விளைகிறோம். நன்மை உண்டு. அதனால உங்களுக்கு அனுப்புறது எதுக்காக வேண்ட வேண்டாம். பிரசன்ட் டைம் இந்த மருந்து வேண்டாம், அந்த மருந்துலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் நம்ம அகத்தொடர்பு நமக்கு கிடைக்கல, அணுவளவு கூட கிடைக்கல. அது வரையில அந்த மருந்து வடிவில இந்த மருந்து கூட இறைவனுடைய ஏகதேச ரூப சொரூப சுபாவம் தான். ஆகாரம் கூட இறைவனுடைய ஏகதேச ரூப சொரூப சுபாவத்தன்மை கொண்டது. அதே மாதிரிதான் மருந்து. அதனால பெரிய அலோபதிக்கெல்லாம் போகாம நல்ல சித்த மருத்துவரா பார்த்து ஒரு எளிமையான மருந்து எடுத்துங்க. இந்த மெட்டல் சம்பந்தப்பட்ட மருந்து மட்டும் தயவுசெய்து எடுத்துறாதீங்க. சில பேரு அந்த மெட்டல் கலப்பாங்க, அந்த இது கேட்டுங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சாங்க. அந்த மெட்டலை கம்ப்ளீட்டா புடம் போட்டு ஆக்சைடா மாத்தணும். அது இப்ப நிறைய பேர் அது தெரியாம செஞ்சுட்டு நிறைய பேருக்கு அது பல பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதனால அயச்சந்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெட்டல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அது தேவையில்லை, அது ரொம்ப அவசியம் இல்லை. அது நமக்கு தண்ணியில கிடைக்குது, உணவுப் பொருள்ல கிடைக்குது. அது இயற்கையான ஒரு எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு இதல்ல. இந்த காலத்துல சித்தர்கள் செஞ்சாங்க. இப்ப அந்த மாதிரி அந்த ஒரு நிலையில யாரும் கிடையாது. எங்கேயோ ஒருத்தர் இருக்காங்க. எனக்கு எப்படி குழப்பம் வந்துருச்சுனாங்க, ஐயா நீ சொன்னது நான் விளங்கிக்கிட்டேன். அந்த மெட்டல் சம்பந்தமா எடுக்கக்கூடாது, குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணுங்க. எனக்கு எப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னா, இது இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செய்யறான், நான் மருந்து எடுத்து அதை குறிப்பிட்டுருவணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு உள்ள எழுந்துருச்சு. அது ரொம்ப நாளா இது எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்னால இப்போ ரொம்ப தாக்கிப்பிடிக்கவும் முடியல. அதனாலதான் எனக்கு ரொம்ப மனக்குழப்பம். அப்புறம் தான் உங்க ஞாபகம் தான் எனக்கு இருந்துட்டே இருந்தது, பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்க
அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்துட்டு தியானத்துல உட்காருங்க. அந்த 2 ஆடியோ அனுப்புறேன், அதை ஃபாலோ பண்ணிக்க. அடுத்தபடியா நேரம் கிடைக்கும் போது ஒரு 1/2 வந்து தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம், அப்பா நான் வேண்டுதல் கேட்டார்கள் புரிதல் வேண்டும், மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன், அந்த மாதிரி பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், அருஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம், இப்படி நிறைய தோத்திர பாடல்கள், மேல்நிலை தோத்திர பாடல்கள் நிறைய இருக்கு திருவருட்பால. மகாதேவ மலை படிங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம். மகாதேவ மலை 100 பாடல்கள் இருக்கு. அதெல்லாம் 1/2 படிச்சா போதும். நிறைய படிக்கிறது கிடையாது. ஒரு 20 பாட்டு 10 பாட்டு படிச்சாலுமே மெதுவா படிச்சு திரும்ப ரிப்பீட்டட்லி ஒரு பாட்டே போதும். ஒரே பாட்டை நீங்க ரிப்பீட்டட்லி பண்ணிட்டாலே அது நமக்கு அந்த ஆன்ம நிலை பொருந்தணும். அதுக்காக தான் அந்த உருக்கை ஏற்படணும். உருக்கை ஏற்படாம நம்ம வந்து 1596 வரை அகவல் பாராயணம் பண்ணி என்ன பெரிய பிரயோஜனம் கிடைக்காது. நீங்க 10 வரி அகவல் படிக்கிறீங்க, 10 லைனு உருக்கை ஏற்படுச்சுன்னா சூப்பர். அதுதான் வரலாறு. நான் 1596 வரை 2 முறை காலை மாலை படிக்கிறேன், அது உடல் தேகத்துல இருந்து பண்ணீங்கன்னா அது உலகியல் சம்பந்தப்பட்டது. சில நன்மைகள் கிடைக்கும். பரலோக இது வந்து நமக்கு கிடைக்கிறது பல பிறவிகள் ஆயிடும். அதனால நம்ம வந்து நிறைய படிக்கணும்னு கிடையாது. ஆன்ம நிலை பொருந்தணும். ஆன்ம உருக்கத்தோட நெகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த தோத்திரத்தை அமைச்சுக்கணும். அதனால தோத்திரம் நிறையன்றது இல்ல, நெகிழ்ச்சி அளவுக்கு 10 பாட்டு படிச்சா திருவருட்பால உணர்வுபூர்வமா அதுல பொருந்தி படிக்கணும். ஆமா, உடல் தேக உணர்வு மன உணர்வு கடந்து படிக்கணுங்க அந்த உள்ளுணர்வு. அதுக்காக நீங்க சத்தியசார தியானம் பண்றீங்க அதிகாலையில, மனம் கடந்து அது பண்ணிட்டு உடல் கண்டிப்பா சௌக்கியம் ஏற்படும். இதுக்கடையில நல்ல சித்த மருத்துவரை இந்த மெட்டல் கிட்ட அதை போடுறேன் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போடாத, பிரச்சனைய உண்டு பண்ணிடும். சாதாரண சாப்பிடுவாங்க, சரியாயிடும். நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒரு 5 நிமிடங்கள் மகா மந்திரம் சொல்லுங்க. 5 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் போதும். அது மாதிரி போதும். அது மாதிரி மனம் வந்து புருவ மத்தியில கவனம் வச்சு நெகிழ்ச்சியோட விரைவா உங்ககிட்ட வந்துட்டேன், சரண அடைஞ்சிட்டேன், உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, அந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு 10 நபருக்கு உங்களுக்கு வீட்டுல செஞ்ச சாப்பாடு கொடுக்க முடியும்னா அது ரொம்ப ரொம்ப உடனடியான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதை செய்யறேங்க, ஆனா வீட்டுல செஞ்ச சாப்பாடு செய்யறது இல்ல, வெளியில வாங்கி மட்டும் கொடுக்கறது. கடையில கூட காரம் இல்லாம நம்ம சாப்பாடு கொடுக்குறோம்னு ஒரே காரம் சாரமா கொடுத்தா அவங்களுக்கு வயிறு எரியும். நம்ம பாட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து எல்லாரும் அப்படி ஹோட்டல்ல தான் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க பச்சை மிளகாய் காரம் போடுவாங்க, அவங்க வயிறு புண்ணாய் போயிடும், அவங்க உடம்பு கட்டு போயிடும். அதனால காரம் இல்லாத இதா பார்த்து நீங்க கொடுக்கணும். காய் சாயுதமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருங்க. முக்கியமா தண்ணி பாட்டில் நீங்க வீட்டுல இருந்து குடிச்சு போனாலும் சரி, தண்ணி பாட்டில் உள்ளபடி பசித்தவர்களுக்கு நீங்க 2 பேர் கொடுங்க போதும். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு நீங்க செய்யலாம். இது அருணகிரி நான் சொல்லுவாங்க, கெடுவாய் மனநே கதி கேளு கரவாதிடுவாய். கரவாதுனா வஞ்சனை இல்லாம கொடுக்கணும்னா, பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கான், கார்ல போயிருக்கிறான், சைட்ல டோர் வந்து அம்மா குடு அப்படின்னா 2 ரூபா எடுத்து போடுவான். 10 ரூபா டீ, அது தண்ணி டீயை கொடுப்பான். இவன் 2 ரூபா 3 ரூபா கொடுப்பான். அவங்க வந்து 200 ரூபா கொடுக்கறதுக்கு அவன் தகுதி இருக்கும், ஆனா வஞ்சனை இருக்கும். அந்த ஒரு கரவுன்னா ஒளிவு மறைவு, அந்த கருணை இருக்காது. ஏதோ கேள்விப்பட்டிருப்பான், தர்மம் செஞ்சா புண்ணின்னு கேள்விப்பட்டிருப்பான், அதனால போனா போதுன்னு கொடுப்பான். நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி செய்யணும். கரவாதிடுவாய். அடுத்தது வடிவேல் இறைத்தால் நினைவாய். முதல்ல பரோபகாரத்தை சொல்றாரு, அப்புறம் சத்விசாரம், இறை சிந்தனை, தர்ம செயல், இது 2 தான் ஈடேற்றும் அப்படின்றாரு.
பரவாயிடுவாய் வடிவேல் இறைவாள் நினைவாய். இப்ப அடுத்தது அதனுடைய பிரயோஜனத்தை சொல்றார். சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே, சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, எல்லா வினையும் ஒளிஞ்சு போகும். இதுதான் அருமையான வழிமுறை. 2 அதுதான் வள்ளல் பெருமான் சத்விசாரம் பரோபகாரம். சத்விசாரம் இல்லாத பரோபகாரமும் பரோபகாரம் இல்லாத சத்விசாரமும் முழு பயன் தராது. இது சர்வானந்த சாஸ்திரம். 2மே, ஒரு கை சத்விசாரம், இன்னொரு கை பரோபகாரம். 2 கட்டினா ஓசை வரும். இந்த ஓசை ஓங்கார அனுபவம், ஆன்ம அனுபவம் கிடைக்கும். ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். சின்ன சோதனை கொடுத்திருக்காரு. இந்த எது கொடுத்திருக்காருன்னா நம்ம அகம் திரும்பணும்ன்றதுக்காக தான் கொடுக்குறாரு. வேற ஒண்ணு நம்ம பொருட்களை இன்னும் அலைந்து கொண்டேதான் இருக்கணும். இந்த பிறவித்தோட நின்று போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு உங்களுடைய ஆன்மால அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். 3 புள்ளியை அழிச்சு 1 புள்ளி ஆக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். இது தொடர்கதையா போயிட்டு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணதால்தான் உங்களுக்கு அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை வருது. வேற ஒண்ணும் இல்ல. அதுல ரிஃப்ளெக்ட் தான். சரிங்க சரிங்க. அடிக்கடி போய் சரவானந்த ஐயாட்டையும் போய் உட்காந்துருவேன். தாத்தா நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என் கையை பிடிச்சிட்டு வாங்க நம்ம போவோம், நான் இங்க சிரமப்படுறேன்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவேன். அடிக்கடி அங்க போய் உட்காந்துருப்பேங்க. ஐயா உங்க வழிகாட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. தெரிஞ்சது எனக்கு நன்றிங்க. நன்றிங்க ஐயா. எனக்கு அந்த லிங்க் அனுப்பி விடுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் யூடியூப் லிங்க்கும் போட்டு. ஓகே ஓகே. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.